கடந்த 2013ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போலீசார் தடியடி நடத்தினர். இதை கண்டித்து பேரணி நடத்த முயன்ற மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை உள்ளிட்ட 15 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணையின் போது ஆஜராகாத அண்ணாதுரைக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. வால்பாறையில் 20 காவலர்களை ஏற்றிக்கொண்டு போலீஸ் வாகனம் ஒன்று ஊமாண்டி முடக்கு அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த வாகனம் கொண்டை ஊசி வளைவு ஒன்றில் சாலையில் தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு கீழே கவிழ்ந்து விழுந்தது. இந்த விபத்தில் காவலர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மதுரை ஆனையூர் பகுதியைச் சேர்ந்த முத்துராஜா என்பவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த பூமிநாதன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். ஜல்லிக்கட்டு காளை பிடிப்பதில் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக அவர்கள் முத்துராஜாவை கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் நிறுத்தப்பட்ட உதவித்தொகையை மீண்டும் வழங்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட முதியவர்கள் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் ஊர்காவல் படையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களில் 450 பெண்களுக்கு உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது. இதையொட்டி 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட தேர்வுகள் நடைபெற்றன. இன்றும் நாளையும் உடற்தகுதி தேர்வுகள் நடைபெற உள்ளன. இதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் எழுத்து தேர்வு எழுத உள்ளனர். கோவை கருமத்தம்பட்டியில் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட மாவோயிஸ்ட் வீரமணியை மற்றொரு வழக்கு தொடர்பாக கேரள போலீசார் பாலக்காடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவரை சோலையூர் போலீசார் 22ஆம் தேதி வரை காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தியை குறைந்த விலைக்கு ஏலம் கேட்டதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாங்கள் கொண்டு வந்த பகுதியில் பாதியளவு மட்டுமே ஏலம் எடுக்கப்பட்டதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசாருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் சத்யா நகர் பகுதியில் வசித்து வரும் மன்சூர் அகமதுவின் 6 வயது மகன் சாமுலுவுக்கு சில நாட்களாக காய்ச்சல் இருந்து வந்தது. காய்ச்சல் அதிகமானதால் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அச்சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் அந்த சிறுவன் உயிரிழந்தான். சாமுலுவுக்கு டெங்கு காய்ச்சல் இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.